பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு உணர்த்திய வார்த்தை அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 7வது அதிகாரத்திலே 6வது வசனம். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறிட்டு போடும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, பன்றிகளுக்கு முன்னாடி முத்துக்களை போட வேண்டாம் சொல்லி இருக்கிறாரு ஆண்டவர். இது என்ன ஒரு காரணம் என்று சொல்லி யோசித்த வேளையில ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு ஆண்டவர் எனக்கு காண்பித்துக் கொடுத்தார். 2007ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் நாள் நியூயார்க் மாகாணத்தில் ஒரு சுரங்க பாதையில ஒரு வயலின் இசை கலைஞர் சுமார் 45 நிமிடங்கள் தன்னுடைய வயலின் இசை கருவியின் மூலமாக 45 நிமிடம் இசைத்துக் கொண்டே இருந்தார். அதை வெகு சிலர் பார்த்தார்கள், வெகு சிலர் கைதட்டி அவரை உற்சாகப்படுத்தினார்கள், வெகு சிலர் அந்த கேப்ல ஒரு சில பேர் பணம் போட்டார்கள், கைகள் தட்டினார்கள், உற்சாகப்படுத்தினார்கள். 45 நிமிடம் கழிச்சு அவர் அந்த கேப் எடுத்து பார்க்கின்ற பொழுது அதுல $30 இருந்தது. எவ்வளவு டாலர் இருந்தது? $30 இருந்தது. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக இந்த வயலின் வாசித்த அந்த இசை கலைஞர் ஒரு மிகப்பெரிய கலையரங்கத்தில, பாஸ்டன் நகரில் உள்ள ஒரு மிகப்பெரிய கலையரங்கத்தில ஒரு இசை நிகழ்ச்சி அவர் நடத்தி இருந்தார். அந்த இசை நிகழ்ச்சியிலே அவர் வாசித்த அந்த வயலினுடைய மதிப்பு $3.5 மில்லியன். அந்த பாஸ்டன் நகரில் நடைபெற்ற அந்த கலையரங்கத்திலே டிக்கெட் கிடைக்காமல் ஆயிரக்கணக்கான பேர் காத்து கிடந்து திரும்பி போனார்கள். அது மட்டுமல்லாது அவர் ஒரு நிமிடம் வாசிப்பதற்கு $1000 தருவதாக அந்த கலையரங்கத்தினர் ஒப்புக்கொண்டனர். இப்பேற்பட்ட மனிதர் தான் ஜோசுவா பெல். அவர் தான் அந்த சுரங்க பாதையில 45 நிமிஷம் வயலின் வாசிச்சார். அவர் கிடைச்சது எவ்வளவு? $30. ஆனா 2 வாரத்துக்கு முன்பாக அவர் வாசித்த அந்த கலையரங்கத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் டிக்கெட் இல்லாமல் பரிதவித்தார்கள். $3.5 மில்லியன் மதிப்பு அவர் வாசிச்ச வயலின் ஒரு நிமிடத்துக்கு $1000. அப்ப நீங்க கால்குலேஷன் பண்ணி பாத்துக்கோங்க அவருடைய வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த வேல்யூ உள்ள மனிதர் எந்த இடத்துல தன்னுடைய வேல்யூவை காமிக்கணுமோ அந்த இடத்துல அவர் காமிக்காம ஒரு சாதாரண சுரங்க பாதையில அவருடைய திறமையை வெளிப்படுத்தி காண்பித்தார். யாராவது மதிச்சாங்களா அவருடைய திறமையை? யாரும் மதிக்கவில்லை. ஆனால் 2 வாரத்துக்கு முன்பாக எங்க அவர் திறமை காமிக்கணுமோ அங்க காமிச்சாரு. அவருடைய வேல்யூ எவ்வளவு உயரமாக இருந்தது. சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே. அப்படித்தான் நம்பணும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை கொடுத்திருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாழ்ந்து கொடுத்திருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அருமையான ஒரு மிகப்பெரிய டேலண்ட் கொடுத்திருக்கிறாரு. அதை எங்க காமிக்கணுமோ அங்கதான் காமிக்கணும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே. எல்லா இடத்துலயும் உங்களுடைய திறமைகளை நீங்க காமிச்சீங்கன்னா அது பன்றிகளுக்கு முன்பாக போடக்கூடிய முத்தாக நாம் கருதப்படுவோம். பன்றி இருக்குதுங்க, அந்த பன்றிக்கு ஒரு முத்தை கொண்டு போய் காமிக்கிறீங்க, அதுக்கு வேல்யூ தெரியுமா? அந்த பன்றிக்கு முன்னாடி அந்த முத்தை நீங்க போடுறீங்க, ஐயோ முத்தை போட்டார் இவரு அப்படின்னு சொல்லி முத்தோட மதிப்பு அதுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. எந்த இடத்துல உங்களுடைய தாளந்தை, உங்களுடைய திறமையை, உங்களுடைய டேலண்ட்டை நீங்க காமிக்கணுமோ அங்கதான் நீங்க காமிக்க வேண்டும். எல்லா இடங்களும் நீங்க காமிச்சீங்கன்னா அதுக்கு மதிப்பு கிடையாது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதான் தேவன் தெளிவாக உணர்த்திருக்கிறார், பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்களுடைய முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதேயுங்கள், அது உங்களை பீறிட்டு போடும். அதுக்கு உங்க மதிப்பு தெரியாதுங்க. சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே. பல நேரங்கள் நம்ம யோசிச்சிருப்போம், இவ்வளவு தாழ்ந்து வச்சிருக்கிறேன், இவ்வளவு திறமை இருக்கு, என்னை யாரு மதிக்கல என்று சொல்லி. நம்மளுடைய இடம் தான் தப்பு. நம்மை மதிக்காத இடங்களில, நம்மளுடைய தாளந்துகளை அறிந்து கொள்ளாத இடங்களில நீங்க வெளிப்படுத்தினா என்ன செய்வாங்க? என்னப்பா இது சாதாரண வாசிட்டு இருக்கான் அந்த வயலின், அவனுக்கு என்ன தெரியும் வாசிட்டு இருக்கான்
அப்படின்னு பார்த்தாங்க. $30 தான் கொடுத்தாங்க ஜோசுவா பெல்லுக்கு. அவருடைய மதிப்பு எவ்வளவு பாருங்களேன். ஒரு நிமிஷத்துக்கு $1000. $1000 ஒரு நிமிஷம் வாசிக்கணும்னா அவ்வளவு வேல்யூவானவர் அவரு. அவர் வச்சிருக்க வயலினுடைய மதிப்பு $3.5 மில்லியன். அவருக்கு இந்த சுரங்க பாதையில வாசித்த பொழுது அவருக்கு கிடைத்த மதிப்பு எவ்வளவுங்க? $30. சிந்திக்க அழைக்கப்படுகிற கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் முத்துகளை பன்றிகள் முன் போடாதேயுங்கள் என்று சொல்லி சிந்திக்க அழைக்கப்படுகிறான். இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். எப்பொழுது என்னுடைய திறமைகளை நான் காண்பிக்க வேண்டுமோ, எப்பொழுது எங்கே என் திறமைகளை காண்பிக்க வேண்டுமோ அங்கே நீங்க காண்பிக்கின்ற பொழுது உங்களை ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மிகவும் யோசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் உணர்த்திருக்கிறார். அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய திறமைகளை பன்றிகள் முன் கொடாதேயுங்கள். சரிங்களா? வாங்க ஜெபிக்கலாம். நேசிக்க நல்ல தகப்பனே இயேசுப்பா, ஆமாண்டவரே, எங்களுக்கு ஒரு தெளிந்த சிந்தனைகளை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுடைய மதிப்பு எங்க உணரப்படுகிறதோ அங்கே நாங்க எங்களுடைய தாளத்தை நாங்கள் பயன்படுத்த தேவன் நீங்க எங்களை அழைக்கிறீங்க ஆண்டவரே. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, எங்கள் தாளத்தை தெரியாதவர்கள் மத்தியிலேயும், ஆண்டவரே, எங்களுடைய திறமைகளை மதிக்காதவர்கள் மத்தியிலேயும், எங்களுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை மதிக்காதவர்கள் மத்தியிலே நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அதற்கான மதிப்பு இல்லாமல் போகிறத அதை நாங்கள் புரிந்து கொண்டோம், அதை அறிந்து கொண்டோம். இது எங்க வாழ்க்கையில ஆண்டவரே, எல்லாருக்கும் நீங்க ஒரு தாளத்தை கொடுத்திருக்கீங்க. எல்லாருக்கும் திறமைகளை நீங்க அளிச்சிருக்கிறீங்க. அந்த திறமைகளை சரியான இடத்தில் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்களுக்கு உணர்த்திருக்கிறீங்க. எவ்வாறு நாங்கள் செயல்பட வேண்டுங்கிற ஞானத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. அதன்படியே நாங்கள் வாழ்ந்து எங்களுடைய வாழ்நாளை முழுவதுமாக உமக்கென்று ஒப்புக் கொடுக்க, ஆமாண்டவரே, எங்கள் தாளத்தை முழுவதுமாக உமக்கே கொடுக்க, ஆமாண்டவரே, நாங்க முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம். உமக்கே நாங்கள் எங்களுடைய தாளங்களை தருவோம் ஆண்டவரே. நீர் எங்களை அறிந்தவர், நீர் எங்களை புரிந்தவர். எங்க தாளந்து முழுவதும் நாங்க உமக்கே பயன்படுத்துவோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, எந்த இடத்துல நீங்க பயன்படுத்தணும் நீங்க சொல்றீங்களோ அந்த இடத்துல நாங்க பயன்படுத்துகிறோம். முழுவதுமாக எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆமாண்டவரே, நல்ல ஒரு இறை சிந்தனை தந்திருக்கிறீங்க. அதன்படியே எங்களுக்கு வாழ்வதற்கான பலனையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். துதிக மகிமை எல்லாரும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.